ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஹல்லேலூயா. தாவீதின் வீட்டின் திறவுகோல் என்கிற தலைப்பில் நான் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை நான் அவன் தோளின் மேல் வைப்பேன். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை நான் என்ன செய்வேன்? அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். பிரைஸ் அல்லாஹ். இந்த திறவுகோல் எதை குறிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அந்த திறவுகோலை நான் எங்க வைக்கிறேன் அப்படின்னா அவனுடைய தோளின் மேல் வைக்கிறேன் அப்படிங்கிறார். எங்க வைக்கிறாருப்பா? தோளின் மேல் வைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த ஷோல்டர், இந்த பகுதி எதை குறிக்கிறது அப்படின்னா அவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டியை கொடுக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இப்ப பாருங்க, திறவுகோல் எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. அந்த திறவுகோலை கொண்டு அவன் திறக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? பூட்டுகிறான். அவன் திறக்கிறதை ஒருவனாலையும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அவன் பூட்டுகிறதை ஒருவனாலும் திறக்க முடியாது. காரணம், அவன் அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கிறது அப்படின்னா அவனுடைய கையில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. இந்த வேதத்தை கவனிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பிரைஸ் அல்லாஹ், அங்க செப்பனா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எசேக்கியா ராஜாவினுடைய அரண்மனையில் அவன் யாரா இருக்கிறான் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது 15வது வசனம், விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்பனா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். அவர் யாருப்பா? ராஜாவுடைய அரண்மனையில் விசாரிப்புக்காரனும் பிரைஸ் அல்லாஹ் பொக்கிஷக்காரனுமாய் இருக்கிறானா. பிரைஸ் அல்லாஹ். இப்ப அவனிடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கிறது. ராஜாவினுடைய அரண்மனையில் அவன் யாரா இருக்கிறான்? அவன் எல்லா காரியங்களையும் அவன் விசாரிக்க கூடியவனாயிருக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்யக்கூடியவனா இருக்கிறான்? விசாரிக்க கூடியவனா இருக்கிறான். 2, அவன் யாரு அப்படின்னா அந்த அரண்மனையில் இருக்கிற ட்ரெஸரிக்கு, பொக்கிஷம் இருக்கிற அந்த பகுதிக்கு அவன் யாரா இருக்கிறான்? அதிகாரியாய் இருக்கிறான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த செப்பனாவை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து நீக்கி, இப்ப அவனுக்கு 2 வேலை இருக்குல்ல, 2 வேலை. 1, யாரா இருக்கிறான்? விசாரிப்புக்காரனா இருக்கிறான். 2, பொக்கிஷத்திற்கு அவன் அதிகாரி, அந்த ட்ரெஸரிக்கு அவன் தான் இன்சார்ஜ். பிரைஸ் அல்லாஹ். இப்ப பாருங்க, அந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவனை நீக்குகிறார். அந்த ஸ்தானத்திலிருந்து அவனை நீக்குகிறார். என்ன காரணம்? ஏன் அந்த ஸ்தானத்திலிருந்து அவனை நீக்குகிறார் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அதிகாரத்தை அவன் சரியாய் பயன்படுத்தாததுனால அல்லது பயன்படுத்த தவறினதுனால
அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இன்னொருவனிடத்தில் கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அது யாரு? 19வது வசனத்தை வாசிங்க. உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு செப்பனாவை பார்த்து, உன்னை உன் நிலையிலிருந்து நான் என்ன செய்வேன்ப்பா? நான் துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே, லிசன், அந்நாளிலே லெக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து அவனுக்கு என்ன செய்வான் அப்படின்னா, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சைகளால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை என்ன செய்வான் அப்படின்னா அவன் கையில கொடுப்பேன். அவன் யாரா இருப்பான்? எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யூத தேசத்திற்கு அதிகாரியாய் இருந்த, பொறுப்பாளியாய் இருந்த அந்த செப்பனாவுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவனை நீக்குவதற்கு காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உக்கிரானத்திலிருந்து அவன் என்ன செய்திருந்தான்? தவறி இருந்தான். நல்ல கவனிங்க. அவன் செய்யாத பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பதவியை, பிரைஸ் தி லார்ட், இப்ப ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா எலியாக்கிமுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது? நல்லா புரிந்து கொள்ளணும். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரம் எங்க இருக்கு? தோளின் மேல் இருக்கிறது. இப்போ இந்த கர்த்தருடைய அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை கொடுக்கிறார். நீங்க நல்ல புரிந்துட்டீங்கன்னா என்னாகுமோ 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகுமோ 4வது அதிகாரம் 15வது வசனம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டிகளையும் முடிந்து தீர்ந்த பின்பு, இப்போ ஆரோனுடைய குமாரர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த வேலையை அவங்க செய்து முடித்தது உடனே கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவார்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஸ்தலத்துல ஆரோனுடைய குமாரர்கள் அந்த வேலையெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு அங்க இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டு போவதற்கு அங்க யார் வைக்கப்பட்டிருந்தா அப்படின்னா கோகாத்தின் புத்திரர் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தமானதை தொடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வேலை தான். ஆனா பாருங்க, அங்க இருந்த பொருட்களை அவங்க என்ன செய்யணும்? எடுத்து கொண்டு போகணும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற திருச்சபையில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் உண்மையா இல்லை. இந்த வேலை யாரு செய்வா? என்ன அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சுப்பா? பணி செய்து முடிந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்து முடித்த வேலையை, அந்த பாத்திரங்களை எடுத்து கொண்டு போகக்கூடிய வேலை.
அந்த பனிமுட்டு சாமான்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கொண்டு போகிற வேலை. நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை யாரு செய்வா? இல்ல, இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். நீங்க செய்கிற வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்ல, அந்த வேலையை நீங்க தானே செய்யணும். நீங்க செய்வதற்கு தானே அந்த கம்பெனி உங்களுக்கு என்ன கொடுக்குது? சம்பளத்தை கொடுக்குறாங்க. அப்ப அது என்னுடைய கடமை. அதை நான் செய்ய தவறும் பொழுது இல்லை சார், எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்ய தவறும் போது வாசல்கள் அடைக்கப்படுகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள. அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, இந்த அதிகாரத்தை கொடுக்க யார் அப்படின்னா கர்த்தர். ஒவ்வொருவருக்கும் அதிகாரம். ரோமர் 13:1 வாசித்து பாருங்க. ரோமர் எழுதின நிருபமும் 13வது அதிகாரம் 1வது வசனம் அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ முதலையே சொன்னேன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அதிகாரம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. இப்போ அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கிறார் அப்படின்னா தேவனே கொடுக்கிறார். வாசிங்க பிரதர். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்பா? கீழ்ப்படிய கடவா. ஏனென்றால் தேவனாலே அன்றி என்னல்ல ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இப்போ உங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறார் அப்படின்னா அந்த அதிகாரத்திற்கு நீங்க உட்பட்டு தான் இருக்கணும். அந்த அதிகாரத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்திற்கு உட்படுத்தினவர் யார் அப்படின்னா கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு அதிகாரமும் யாரால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னா தேவனால் நியமிக்கப்படுகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அந்தந்த இடத்துல அந்த அதிகாரம் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வானத்திற்கு கீழே மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்தை, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்தார் தெரியுமா? கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதற்காக கொடுக்கிறார்? யாருடைய திறவுகோலை கொடுக்கிறார் அப்படின்னா தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தாவீதினுடைய வீடு எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா உங்க கையில கொடுத்து அந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை கொடுத்து நீங்க திறக்கவும் நீங்க பூட்டவும் அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்கிறார். ஆனா நமக்கு பாருங்க, அது எப்படி திறக்கணும்னு தெரியல, எப்படி பூட்டணும்னு தெரியல. இப்போ உங்க வீட்டு தாவிய என்கிட்ட கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்க? பிரைஸ் எல்லாம். அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இது என்னுடைய வீடு, என் வீட்டுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். நம்பி என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. ஒரே வீட்டில் தான் இருப்போம். சாவி என்ன செய்ய மாட்டோம்? நம்பி ஒரு இடத்துல வைக்க மாட்டோம். நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த சாவி என் கூடயே டிராவல் பண்ணும். பண்ணுதா இல்லையாங்க? பண்ணுது. அப்ப நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிகாரத்தை, என்ன அதிகாரம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார் அப்படின்னா தோளின் மேல் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தோளின் மேல் இருக்கிறது அது நமக்கு ஒரு சுமையா இருக்காது பாருங்க, அது ஒரு வேதனையா இருக்காது. நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. தலையின் மேல் இருக்கிற பாரம் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா ஒரு வேதனையை கொடுக்கும். ஆனா தோளின் மேல் இருக்கிற ஒரு பாரம் அல்லது ஒரு பொருள் அல்லது நீங்க சுமக்கிற காரியம் என்ன கொடுக்கும் தெரியுமா? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதை கொடுக்கும்? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு வாழை மரத்துல ஒரு கொலை, நல்ல பெரிய கொலை விளைஞ்சிருக்கு அப்படின்னா அதை வெட்டி என்ன செய்வாங்க? தோல்ல வச்சுட்டு வருவாங்க. அதை சுமந்து கொண்டு வரும்போதே ஒரு பெரிய மனசுக்கு நிறைந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதே போல அறுவடை செய்து கொண்டு வருகிறவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா தோல்ல வச்சுட்டு தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏன்? அது எதை கொடுக்கிறது? ஒரு மகிழ்ச்சி. அதாவது எனக்கு ஒரு பலனை இது கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியாய் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மளுடைய தோளின் மேல் வைக்கிறார். முதல்ல சொன்ன அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் எடுத்து அவனுடைய நிலையில் அவனை நிலைநிற்க கூடாதபடிக்கு அவனிடத்திலிருந்து எடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா இன்னொருவனுடைய கையில கொடுப்பதற்கு காரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேளையில் அவன் என்ன செய்யல? உண்மையாய் இல்லாததுனால அவனுக்குள் இருக்கிறதான அதிகாரம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா எடுக்கப்படுகிறது. ரொம்ப சிம்பிள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம சரியா இல்லை. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம உண்மையாய் உத்தமமாய் நம்ம செய்யலைன்னா நீங்க நினைப்பீங்க நான் தேவனுடைய வேலையை தான் செய்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனா என்னைக்கோ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்துருவார். காரணம் என்ன? உங்ககிட்ட என்ன இல்லப்பா, அந்த வேலையில உண்மை இல்லை. அதுக்கு பிற்பாடு நீ என்ன செய்யணும் அப்படின்னா சுயமா நீங்க அந்த வேலையை செய்தா அதுல என்ன இருக்காது? பலன் இருக்காது. பலன் என்ன செய்யாது? இருக்காது. வேதம் சொல்லுது தாவீதின் வீட்டின் திறவுகோல். இந்த தாவீதின் வீட்டின் திறவுகோல் என்பது அது யாரிடத்துல உடையது அப்படின்னா அது இயேசுவினுடையது, அது கிறிஸ்துவின் உடையது. சரியா? இந்த சாவி யாருகிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். வெளிப்படுத்துற 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். லிசன், அவர் யாருன்னு சொல்லுது? அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறது. அப்போ பூட்டுகிறவர் யாரு? திறக்கிறவர் யாரு? ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு. ரைட்? இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை இப்ப யார்கிட்ட கொடுக்கிறார் அப்படின்னா இயேசு உங்ககிட்ட கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? பிரைஸ் அல்லாஹ். தேவ ராஜ்யத்தை அங்க இருக்கிற முழுவதையும் நீ என்ன செய்யும்படி, நீ அக்சஸ் பண்ணும்படி அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுட்ட சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் அல்லாஹ். வாசித்து பாருங்க. நல்ல கவனிங்க. உன் வீடும், ஹலோ, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்பா நான் உனக்கு திறவுகோலை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. உன் வீடு, அடுத்து உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீ ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யமும்
ஒன்னால என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நீங்க செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்கள் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுகிறது. முதல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, இரண்டாவது உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, மூன்று நீங்க வேலை செய்கிற அந்த ஸ்தலம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படுகிறது. இது எங்க இருந்து வருகிறது அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிற தேவனால் வைக்கப்பட்டிருந்த அந்த அதிகாரம். நான் சொல்ல வர கருத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாங்க, அந்த வேலையை செய்வதனால அந்த கம்பெனிக்கும் என்ன வருது? பலன் உண்டாகுது, உங்களுக்கும் அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்கிறாங்க. நீங்க பணத்தை வாங்கி கொண்டு வர்றீங்க, என்ன செய்யப்படுகிறது? உங்க குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? உங்க குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. சரியா? சில ஆட்கள் இருக்கிறாங்க, பிரைஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை என்ன செய்வாங்க அப்படின்னா உதாசீனப்படுத்துறது. 8 மணி நேரம் வேலையை ஒரு 4 மணி நேரம் செய்துட்டு பாக்கி இருக்கிற 4 மணி நேரம் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்க இங்க அப்படியே என்ன செய்வான், நின்றுட்டு பேசிக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு. அப்ப என்ன செய்வாங்க? யாருக்கு நஷ்டம்? உனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எத்தனை மணி நேரத்துக்கு? 8 மணி நேரத்திற்கு கொடுக்கப்பட்ட சம்பளம். நீ 4 மணி நேரம் வேலை செய்கிற, அப்போ கம்பெனிக்கு லாபமா நஷ்டமா? நீங்க நினைக்கிறீங்க கம்பெனிக்கு தானே நஷ்டம், எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு தான் சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வீட்டுக்கு வந்தோடனே ஜுரமா 2 நாள் படுத்துருவீங்க. இப்ப யாருக்கு நஷ்டம்? நீ சம்பாதிச்ச பணம் எங்க போகுது? ஹாஸ்பிட்டல் போகுது. அப்ப நீ கொடுத்த வேலையில நீங்க சரியா இருக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில நேரத்துல சில இடத்துல நம்முடைய ஆசீர்வாதத்தை இப்படிதான் நம்ம நஷ்டப்படுத்துகிறோம். நம்முடைய கரங்களில் வருகிற பணம், நம்முடைய கரங்களில் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்காமல், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்காமல் அது தேவையற்ற செலவுகளை கொண்டு வருமே. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் சரியா இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் சரியாய் வந்திருக்குமே அப்படின்னா என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் நிமித்தம் என்னுடைய கம்பெனி என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. செப்பனா என்கிறவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் சரியா இல்லாததுனால எலியாக்குமே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பேலஸ்ல அந்த ட்ரெஸரைக்கு, அந்த தனிப்பட்ட வேலைக்கு, அங்க செய்கிற எல்லா வேலைக்கும் அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிகாரியாய் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, சில நேரத்தில் சில வாசல்கள் அடைக்கப்படுது, சில நேரத்தில் சில வாசல்கள் திறக்கப்படுது. வாசல் திறந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம போகிறதுக்குள்ள அடைச்சிரும் பாருங்க. பிரைஸ் எல்லாம் அந்த வாசல் 8 வாசிங்க. யாருக்கு அந்த வாசல் திறக்கும்னு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துற 3:8 3:8 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு ஹலோ உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவனோ அப்ப யாருக்கு முன்பாக சார் வாசல் திறந்திருக்கும் அப்படின்னா, என் நாமத்தை நீ மறுதலிக்கல, என் வசனத்தை நீ என்ன செய்த? நீ கை கொண்ட, உனக்கு தான் வாசல் திறக்கப்படும்.
இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நானே வாசல். சொல்றாரா? நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். யார் வழியா தான் உட்பிரவேசிக்கணும்? சபையின் வழியா உள்ள போனாதான் ரட்சிக்கப்பட முடியும். பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க. இயேசு சொல்ல, நானே வாசல். இந்த வழியா நீ உட்பிரவேசித்தனா, என்னுடைய வழியாய் நீ உட்பிரவேசித்தனா எதை காண்பாய்? வாசிங்க பிரதர். அவன் உள்ளும் புறமும் சென்று எதை காண்பானா? மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் உள்ளும் புறமும் எதை காண்பானா? மேய்ச்சலை காண்பான். கர்த்தர் உங்களை நடத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் நடத்துகிறத நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அப்ப இயேசுதான் வாசல், இயேசுதான் வழி. இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய வழி இருக்கு. பிரைஸ் அல்லாஹ். நிறைய வழி இருக்கு. குறுக்கு வழி இருக்கு, நேர் வழி இருக்கு, எத்தனையோ வழிகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம எந்த வழியை தேடுறோம் அப்படின்னா குறுக்கு வழியை தான் தேடுறோம். இப்படி போனா ரொம்ப ஷார்ட்டா போயிடலாம் பாஸ்டர். அது எப்போ அடைப்பான் எப்போ திறப்பான் உனக்கு தெரியாது. ஆனா இந்த நேர் வழியில பாருங்க, அது எப்பவுமே திறந்தாதான் இருக்கும். இல்ல, எப்பவுமே அது என்ன செய்யும்? அந்த ரோடு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நானே வாசல், நீ என்னுடைய வழியா நீ பிரவேசி. இன்னொரு வசனத்தை வாசிங்கல. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது இயேசு அந்த அதிகாரத்தை அவர் நம்முடைய கையில அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கொடுத்திருக்கிறார். பாருங்க 10:19 இருந்து வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சகோதரரே, நல்ல கவனிங்க, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு நமக்கு முன்பாக போயிருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்துல நீங்க நினைச்ச உடனே தேவனுடைய ஆலயத்துல கடந்து வர முடியாது, பலி செலுத்த முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிருக்கு. நீ எப்ப வேணாலும் ஆலயத்திற்கு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வரணும்னு இல்லை, எப்ப வேணாலும் ஆலயத்துல தேவ பிரசன்னத்துல நீ வந்து என்ன செய்யலாம்? உட்கார்ந்து செபிக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஃப்ரீடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, லிசன், இதுதான் முக்கியமான வார்த்தை. எந்த மார்க்கம்? இயேசு ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வழியில நான் பிரவேசிக்கணும். அந்த வழியில பிரவேசிக்கிறவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா ஒரு தைரியம் உண்டாகுது. என்ன தைரியம்? தேவனுடைய ஆலயத்திற்கு போனா, தேவனுடைய பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் ஆராதிச்சா என்னுடைய பலகீனங்கள் மாறும், நான் சுகம் அடைந்துருவேன், தேவன் என்னை சந்திப்பார், தேவன் நான் பேசுகிறதை கேட்பார் அப்படின்னு நீங்க விசுவாசித்துட்டு வாரீங்கல்ல, அது கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. யாருக்கு? அந்த மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வழியில நீ பிரவேசிக்கும் போது இன்னொரு அடுத்த வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். யாருக்கு அதிகாரி? இந்த சபைக்கு யார் அதிகாரியா இருக்கிறார் அப்படின்னா தேவன் அதிகாரியா இருக்கிறார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை.
இந்த சபைக்கு கிறிஸ்து தான் யாரா இருக்கிறார் அப்படின்னா தலைவரா இருக்கிறார். அப்ப இந்த சபையினுடைய அதிகாரம் யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா இயேசுவுடைய கையில் இருக்கிறது. இப்ப என்ன நடக்கு பாருங்க, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படி சேரணும்னு சொல்லுது? எப்படிப்பா சேரணுமா? என்ன? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். இரண்டாவது, உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு. எங்க சேரணும்? ஆராதனையில சேரணும். பிரைஸ் எல்லாம் நாம் கழுவப்பட்டவர்களா. அதனாலதான் நாங்க ஆராதனை தொடங்கும் போதே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும். ஏன்னா இந்த வேதம் சொல்லுது, இது என்ன செய்யப்பட்ட ஆராதனை? இது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்லுது. அப்போ கர்த்தரை நான் தொழுது கொள்ள வரும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸ்தோத்திரப்பா, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட ஒரு சரீரம் அவசியம். எனக்கு பாவம் இருக்குமே ஆனால் தேவன் எனக்கு செவி கொடுக்க முடியாது. நான் சுத்த இருதயத்தோடு நான் இருப்பேன்னா கர்த்தர் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆராதனையில செவி கொடுக்க முடியும். இரண்டாவது என்ன இருதயம் போட்டிருக்கு? உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அறகுறை இருதயத்தோடு அல்ல, உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிக்கும் போது கர்த்தர் பக்கம் சேருகிறோம். முதல்ல சொன்ன சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். நம்முடைய சரீரம் முழுவதும் நீங்க என்ன செய்யறீங்க? நான் குளிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் காலையில வந்தேன். சிலவங்க குளிக்காம செண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. நான் அதை சொல்லல. என் இருதயத்தில் இருக்கிற கரைகள், என் இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன செய்யப்படணும்? அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, சரீரம் முழுவதும் கழுவப்படணுமா. ஏன்னா என் இருதயம் மட்டும் இல்ல, நான் அவருடைய பிரசனத்தில் யார் நிற்கிறா? என் சரீரம் நிற்குது இல்ல. அப்ப என்னுடைய சரீரம் முழுவதும் கழுவப்படணும். ரெண்டாவது உத்தம இருதயத்தோடு. ரெண்டாவது என்னன்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டும் செயல்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க எதை நம்பி ஆலயத்திற்கு உள்ள வருகிறீங்களோ அந்த காரியத்துல கட்டாயம் ஆண்டவர் பலன் செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல நம்பி வருகிற காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை தரணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? நான் கழுகப்படணும். ரெண்டாவது உத்தம இருதயத்தோடு அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பிரசன்னத்துல சேருகிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில இருந்து வரும்போதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை என்ன சொல்லுது அப்படின்னா விசுவாசத்தின் கதவுன்னு சொல்றாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிந்து. அப்ப ஆலயத்திற்குள்ள வருவதற்கு முன்பதாகவே ஒரு வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற விசுவாசத்தின் கதவை என்ன செய்யுங்க? திறங்க. விசுவாசம் இருக்கு, ஆனா இந்த விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா தேவனை நம்ப விட மாட்டேங்குது, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விட மாட்டேங்குது. அப்ப நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தின் கதவு என்ன செய்யும்? முதல்ல சொல்றேன், திறக்கிறது யாரு? நீங்க இல்ல, கர்த்தர் தான் திறக்கிறார், இயேசு தான் திறக்கிறார். அப்ப அவர்கிட்ட என் இருதயத்தை, என் விசுவாசத்தை கதவை என்ன செய்யணும்? திறக்க ஒப்பு கொடுக்கணும். இப்ப பாருங்களேன், பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார்ல, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திரளான கூட்டம் அங்க நிக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு அம்மா கடந்து வருகிறாங்க.
அந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அந்த அம்மா இரத்தாம்பரம் விற்கிறவர்கள். பிரைஸ் எல்லாம் இரத்தாம்பரம் விற்கிறவர்கள் ஏதோ கூட்டமா இருக்கிறதே அப்படின்னு அந்த இடத்துக்கு கடந்து வருகிறாங்க. என்ன நோக்கத்தில் கடந்து வந்தாங்க அப்படின்னா, அந்த கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போட்டா ஏதாவது என்ன செய்யும், வித்துடலாம், ஏதாவது சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வர்றாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள், லிசன், அவள் வந்து நின்ன உடனே, இப்போ நல்ல கவனிங்க, பவுல் பேசுகிறதை அவள் கவனித்து கேட்டாள். பவுல் பேசுனதை கவனித்து கேட்டாள். இப்ப அங்க என்ன நடக்குது? கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார்னு இருக்கா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:14 தேடிட்டே இருக்கிறீங்க பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். வசனத்தை கவனித்து கேட்டதுனால அவளுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டதற்கு காரணம், அவ என்ன செய்தா, வசனத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால நடந்தது என்ன தெரியுமா? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு உண்டாவதற்கு என்னுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என் இருதயத்தை திறக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர். என் இருதயத்தை திறக்கிறது. அப்போ ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜெபத்தை போற்றணும். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போகிறேன், இன்னைக்கு அந்த வசனத்துக்கு நான் என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், அந்த வார்த்தைக்கு என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க திறந்து கொடுத்தாதான் இந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கல அப்படின்னா பாஸ்டர் எவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணினாலும் பிரைஸ் எல்லாம் அங்க ஒரு வேலையும் செய்யாது, ஒரு அசைவும் என்ன செய்யாது, உண்டாகாது. அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்வதற்கு நான் என்ன செய்யணும்? என் விசுவாச கதவை திறக்கணும். இரண்டாவது, என் இருதய கதவை நான் திறக்க வேண்டும். திறக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது தாங்க வாசல் திறக்கப்படும். நான் முதலையே சொன்ன 3:7 என் வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு தான் என்ன திறக்கும்? வாசல் திறக்கும். பிரைஸ் அல்லாஹ். வசனத்தை கை கொள்ளாதவனுக்கு வாசல்கள் அடைக்கப்படும். சில வாசல் திறக்கிறது மாதிரி திறக்குது பாஸ்டர், அடைக்குது அப்படின்னா நீங்க கவனம் தேவை. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல நீங்கள் என்ன செலுத்தவில்லை? கவனம் செலுத்தவில்லை. ரொம்ப சிம்பிள். இதனால தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இழந்து விடுகிறோம். அப்ப சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன வேலையா இருந்தாலும் சரி பெரிய வேலையா இருந்தாலும் சரி, உங்க கையில ஒருத்தர் ஒரு வேலையை ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு 100% உண்மையா இருங்க பிரதர். அப்படி இருந்துட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கட்டாயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாசல்களை திறப்பா. அல்லேலூயா. திறக்கப்படுகிற வாசல் ஒரு நாளும் அடைக்கப்படாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது பிரைஸ் எல்லாம் இன்னொரு அதிகாரம் என்ன அப்படின்னா, வாசல் என்ன செய்யப்படுகிறது? அவன் பூட்டுகிறத ஒருவனாலையும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. எந்த ஞானியாலையும் திறக்க முடியாது. எல்லாம் சாவி யார் வச்சிருக்கிறா அப்படின்னா அவர் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா 7:16 பிரைஸ் அல்லாஹ். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச சந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லோ, கர்த்தர் என்ன செய்தாருப்பா சொல்லுங்க.
வெளியே இருக்கிற ஒருவனாலையும் அந்த கதவை திறக்க முடியல. நோவா நினைச்சா கூட அந்த கதவை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. எத்தனையோ முறை அவன் சொன்னாங்க, எத்தனையோ முறை சொன்னான், மழை வரப்போகிறது, தேசம் அழிக்க போகிறது, மனம் திரும்பி நீ என்ன செய்திரு, பிழைக்குள்ள வந்திருப்பா. எல்லாரும் பேசினாங்க, ஒருத்தனும் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கதவு அடைக்கப்பட்டது. நோவா சொன்னபடியே மழை வந்துச்சு. இப்ப வாரான், தாத்தா கதவை திறங்க, கதவை திறங்க. சாவி யாருப்பா இருக்கு? கர்த்தர் இருக்குப்பா. கர்த்தர் கதவை சொல்லுங்க, அடைத்தான். கர்த்தர் அடைக்கிறத ஒருவனாலையும் திறக்க முடியாது. நீ எப்படி தலையில நின்னாலும் என்ன செய்ய முடியாதுன்னா, அடைச்சது அடைச்சது. அவரா மனம் இறங்கி திறந்தாதான் சொல்லுங்க உண்டு. மத்தேயு 25வது அதிகாரத்தில் கதவை அடைக்கிறாரு பாருங்க. 25வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது எல்லாரும் ஆயத்தமா தான் இருந்தாங்க. யாருடைய வருகைக்கு? மணவாளுடைய வருகைக்கு ஆயத்தமா தான் இருந்தாங்க. 5 பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா, புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க. இன்னும் 5 பேர் அவர் வரும்போது பார்த்துக்கிடலாம், வரும்போது ரொம்ப தைரியம், வரும்போது என்ன செய்துக்கலாம், பார்த்துக்கலாம். இயேசு வந்துட்டாரு, மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தமா இருந்தவர்கள் சத்தம் வந்துச்சு நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டான போது என்ன செய்தாங்க? எல்லா கன்னிகளும் எல்லாரும் எழுந்தாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்க? 10 பேர் ஆயத்தமா இருந்தாங்கன்னு சொல்லுது. எல்லாரும் எழுந்துட்டாங்க. ஆனா பாருங்க, தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தின போது 5 பேருடைய விளக்கு எரியல. அவங்களுடைய விளக்கு என்ன செய்யல? எரியல. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கும் பத்தாம உங்களுக்கும் பத்தாம போயிடக்கூடாது, நாங்க பாதி வழியில அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா அதனால விற்கிறவர் இடத்துல போய் என்ன செய்யிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. இவங்க வாங்க போன போது மணவாளன் வந்துட்டார். வாங்க போன பொழுது மணவாளன் வந்துட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட போனாங்க. ஹல்லேலூயா. கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. சபையே, உலகத்தில் ஒரு நாள் சீக்கிரம் வருது, கர்த்தர் கதவை அடைக்க போகிறார். இயேசு வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கிறவன் அவரோடு கூட பிரவேசிப்பான். ஆயத்தமாய் இல்லாதவன் கொஞ்சம் யோசித்து பாரு. என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு இதுல? ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா, கதவு அடைக்கப்பட்டுருச்சு, வாங்க போனவங்க திரும்பி வந்து, ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறங்க ஆண்டவரே. ஒரே வார்த்தை வருதுப்பா, உங்களை நான் அறியேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு தாள்கிட்ட திட்ட வாங்கி சர்ச்சைக்கு வந்து வருகையில போகலன்னா கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுதும் ஆலயத்திற்குள்ள வரும்போதெல்லாம், தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்பொழுதெல்லாம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களா. ஏன்?
மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாயிருக்கிற சபையை எடுத்துக் கொள்ளும்படி வருகிறாருப்பா. ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது இயேசுநாதர் வந்துட்டாருன்னா வேதம் சொல்லுது, லிச நான் உங்களை அறியேன். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நான் உங்களை அறியேன். ஒரே வார்த்தை. காத்திருந்தவர்கள், ஆயத்தமாக இருந்தவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஃபைனல் டேல 12 வாசி பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக ஹலோ நிற்க கண்டு, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. எழுதப்பட்டவைகளின்படியே ஹலோ உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, உன்னை குறித்து என்ன அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார்? என்ன உன்னை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார்? பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ செய்த காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ உண்மையா செய்தியப்பா. சபையில உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ உண்மையா செய்தியே. கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலிக்காம செய்யறேன் பாஸ்டர்னு வந்து செய்தியே. நான் செய்றேன்னு சொன்னையே. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் எழுதப்படுகிறது. நான் எழுதி வைக்கலப்பா, அங்க எழுதப்படுகிறது. வேதம் சொல்லுகிறதுங்க, எழுதப்பட்டபடியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக எதை அடைந்தார்கள்? நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். அங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாதுப்பா, ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாதுப்பா. வேதம் சொல்லுது, ஆயத்தமா இருந்தவர்களையே உனக்கு தெரியாதுன்றார். இங்க வேதம் அதுதான் சொல்லுது. சமுத்திரமும் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே. நீ நல்ல காரியம் செய்திருந்தனா நீ என்ன கிரியை செய்றியோ அதற்குண்டான பலன் உன் கூட வரும். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ, காணப்படாதவன் எவனோ ஹலோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இன்றைக்கு அநேக தீர்க்கர் எழுதுகிறார்கள், கர்த்தர் என்னை, ஒருத்தர் சொல்றா, என்னை பரலோகத்திற்கு கொண்டு போனா, என்னை பாதாளத்திற்கு கொண்டு போனா, அங்கே கூப்பிடுகிற சத்தத்தை என்னால கேட்க முடியல. நல்ல கவனி, இந்த உலகத்தின் வாசல் அடைக்கப்பட போகிறது. உங்க விசுவாசத்தில் நிச்சயம் உள்ளவர்களாயிருந்து கொஞ்சம் இப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களை குறித்து கர்த்தர் என்ன எழுதியிருப்பார்? ஜீவ புஸ்தகத்தில் என்ன எழுதியிருப்பார்? நான் ஒவ்வொருத்தரையும் கேட்கல, கர்த்தர் கேட்கிறாரு. அப்படி யோசிச்சுப்பா, என்ன குறித்து ஆண்டவர் என்ன எழுதியிருப்பார்? ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, என்ன குறித்து இயேசு என்ன எழுதியிருப்பார்? நான் இயேசுவுக்காக என்ன செய்தேன்? நான் அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரிப்பேனா? நான் போகிற இடம் என்ன? எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம் பரலோகத்துக்கு போயிடுவேன். அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்திற்குள்ள வரும்போது ஒரு நிச்சயம் வேணும். கர்த்தர் ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் வேணும்ப்பா.
நீ தேவனிடத்துல சேரும் பொழுது தேவன் கட்டாயம் உன்னுடைய தேவைகளை அவர் என்ன செய்வார் தெரியுமா? சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில சில கதவுகள் அடைக்கப்பட்டது. அந்த யோபுவை குறித்து நான் பார்க்கும்போது அவன் யாருன்னு வேதம் சொல்லுது? அவன் அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். அங்க இருந்த எல்லா மனுஷரை பார்க்கலும் பெரியவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் இடிக்கப்பட்டது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஏன் தெரியுமா இடிக்கப்பட்டது? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு கடினமான பாதையில நீங்க கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். சில கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். நீங்க எப்ப சரண்டர் ஆகுறீங்களோ அப்போ வாசல் டக்குன்னு திறக்கும். பாருங்க, டக்குன்னு திறக்கும். ஆண்டவர் என்று சொன்ன காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். இன்னைக்கு நீ சரண்டர் ஆயிட்டனா கட்டாயம் திறக்குங்க. யோபு சொல்லும்போது 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அவ என்ன சொல்றான் பாருங்க. இதோ அவர் என்ன செய்துட்டாரு? பறித்து கொண்டு போனார். எதையெல்லாம் பறிச்சாரு? புள்ள, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் பறித்துட்டார். இல்ல, எல்லாவற்றையும் இழந்தவனாய் தன் சரீரத்துல வியாதியோடு கூட இருக்கிறான். அவன் சொல்றான் 11:10 வாசித்து பாருங்க. யோபு 11:10 வேதம் சொல்லுது, அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அல்லையோ, அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவர் என் அடைச்சாலும் ஆண்டவரை அடைச்சேன்னு கேட்க முடியாது. அவர் திறந்தாலும் ஏன் திறந்தேன்னு கேட்க முடியாது. அவர் நியாய தீர்ப்பு நாளில் இதெல்லாம் நீ செய்தியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தவாறு நியாய தீர்ப்பு என்ன செய்வாரு? ஆண்டவர் கொடுப்பார். அப்போ போய் ஆண்டவரே நீ சொல்லியிருந்தா நான் செய்திருப்பேனே. அது இல்லப்பா, உனக்கு சொல்லப்பட்டது, நீ தான் என்ன செய்யல? 16-11 வாசிங்க. தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து. ஹலோ, முதல்ல எல்லாத்தையும் பறித்தார். முதல்ல ஆண்டவர் என்ன செய்தாரு? எல்லாத்தையும் பறிச்சிட்டார். பிள்ளைங்க, இடம் எல்லாம் போச்சு. இப்ப பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கனின் கையில் என்னை அகப்படுத்தினார். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ். அது வேதம் சொல்லுது பாருங்க. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்ன நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லெக்காக நிறுத்தினார். அவனை ஆண்டவர் நொறுக்குனதற்கு நெருக்குனதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லெக்காக நிறுத்தினார். அப்போ கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார்ல, ஒரு லெக்க வச்சிருந்தார். அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் என்ன செய்வேன்? நான் என் இயேசுவை, என் மீட்பரை நான் என்ன செய்வேன்? நான் பார்ப்பேன். ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. இன்னொரு வார்த்தையை பாருங்களேன், 19:10 வாசித்து பாருங்க. அவன் சொல்றான், அவர் என்னை 4 புறத்திலும்
நாசமாக்கினார். என்னை தம்முடைய வாசிங்க, நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கைகளை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டான். அவருக்கு எனக்கு நம்பிக்கையே வரல. அவர் என்ன செய்தாராம்? அந்த அளவுக்கு நெருக்கம். சொல்றோமா? எல்லா பக்கத்திலும் நெருக்கம் பாஸ்டர், 4 பக்கத்திலும் நெருக்கம். அடுத்த வார்த்தை சொல்லுது, எரிய பண்ணினா என்னை தம்முடைய சத்துருக்களின் ஒருவனாய் எண்ணிக்கொள்ளுகிறார். ஹலோ, இதெல்லாம் எதுக்குப்பா? ஏன் ஆண்டவர் அவனை நெருக்கினார்? ஏன் ஆண்டவர் அவனை நொறுக்கினார்? ஏன் 4 பக்கமும் நெருக்க வந்துச்சு? ஒரே ஒரு காரணம் தான். அதுவும் யோபுவே சொல்றான் பாருங்க. அதுவும் யோபுவே சொல்றான். இவ்வளவு சூழ்நிலைகளை, இவ்வளவு கஷ்டங்களை நான் கடந்து வருவதற்கு, தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்ததற்கு, எல்லா வாசல்களையும் அடைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா 37:7 அவன் சொல்றான், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் யாரை அறியணும்? தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷனுடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். அல்லோ, யாரு அறியணுப்பா? கர்த்தரை அறியணும். கர்த்தரை அறியணும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் தேவனுக்கு பயப்படல, ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல, ஏதோ ஒரு இடத்துல தேவன் சொன்ன வார்த்தையை, சொன்ன வேலையை நான் செய்யல. கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும் அப்படி இல்ல, அப்படிதான் இருக்கு. தாம் உண்டாக்கின சகல மனுஷனும் யாரை அறியணும்? இயேசுவை அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா உன் வாழ்க்கை என்ன செய்ய தெரியுமா? அப்படியே மாறும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகணும். கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் தான், சபைகளை உபத்திரவப்படுத்தினவன் தான். ஆனா தேவன் இப்ப அவரை சந்திக்கிறார். சந்தித்த உடனே நீ யார்? உடனே நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இயேசுன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆயிட்டான். அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவரை நான் அறிந்து கொள்வதற்கு, என்னோடு பேசினவரோடு, என்னை சந்தித்தவரை நான் அறிந்து கொள்வதற்கு, எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். இப்ப அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து கொள்ளுகிற மேன்மைக்காக எங்க கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்களேன். பிரைஸ் எல்லாம் பவுலை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை அறிந்து கொள்வதற்கு இடம் கொடுத்தான். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு நான் இடம் கொடுத்தேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் இயேசுன்னு சொல்றோம், ஆனா இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கல. இயேசு மரித்தார்னு சொல்றோம், உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யல? இடம் கொடுக்கல. கொஞ்சம் இடத்தை கொடுத்து பாருங்க. உங்க வீட்டில் ஓரமா இருக்கிற அந்த திண்ணையை இயேசுக்கு கொடுத்து பாருங்க. அந்த திண்ணையில உட்கார்ந்து இயேசுவே வாருன்னு சொல்லி 2 பேரும் உட்கார்ந்து பேசி பாருங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் இயேசு உங்களை என்ன செய்வார் தெரியுமா? க்ளோரிட்டிருக்கார், உயர்த்துகிறத நீங்க பார்ப்பீங்க. உயர்த்துகிறத நீ தேவனை அறிந்து கொள்ளும் போது ஒன்னே ஒன்று நடக்கும், வாசல்கள் திறக்கப்படும்.
உனக்கு முன்பாக கதவுகள் என்ன செய்யாது, ஒருபோதும் பூட்டப்படாது. ஏன்னா அந்த வாசலை திறக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாசலை திறக்கிறவர் கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் போறேன்பா, சாவியை உன் கையில கொடுத்து போய் திறந்துக்கோ, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்துக்கோ, எடுத்துக்கோ. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாவி கொடுத்தாலும் திறக்க தெரியாது. அந்த அதிகாரத்தை அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா பயன்படுத்த தெரியல. கர்த்தர் சொல்றாரு, அதிகாரம் எனக்கு மட்டும் இல்லை, அவரை விசுவாசி 28:18 வாசிச்சோம், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் உங்க கூட இருக்கிறேன். யார் சொல்ற வார்த்தை? இயேசு சொல்ற வார்த்தை என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தமோ நான் உங்களோடு கூட நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஓ க்ளோரி டு காட். அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமோ கர்த்தர் என் வாழ்க்கையில அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? அவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு பழத்துக்காக அதிகாரத்தை என்ன செய்துட்டாங்க, அந்த அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு கூழுக்காக அவன் சேஷ்டபுத்திர பாகத்துல என்ன செய்துட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நேரத்துல பசி, கூழுதான் பெருசா தெரிஞ்சிச்சு, கூழுதான் பார்வைக்கு என்னவா தெரிஞ்சிச்சு, பெருசா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு இந்த உலகம் பெருசா தெரியுதில்லை, உலகத்தினுடைய காரியங்கள் பெருசா தெரியுதில்லை, நம்ம செய்கிற காரியங்கள் தேவனை விட பெருசா தெரியுதில்லை. அவன் ஏமாற்றுறான். சேஷ்ட புத்திர பாகத்தை நீ இழந்துட்டனா ரொம்ப கஷ்டம். மறுபடியும் வந்து என்ன சொல்றான், தகப்பனே என்னை ஆசீர்வதியா. முடியுமா? அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீ உருண்டாலும் பிறண்டாலும் என்ன செய்ய முடியாது. அவனால கடைசி வர குடும்பத்தோடு கூட வாழவே முடியலை. சரிதானா? நல்ல கவனிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நீங்க இருக்கிற ஸ்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு 12:14 வாசித்தீங்கன்னா, இதோ அவர் இடித்தால் யாராலையும் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது, அவரை தடை பண்ண முடியாது. இயேசுவை ஒருவனாலையும் தடை பண்ண முடியாது. அவர் இடித்தா இடிச்சதுதான். ஒரே வழி, ஒரே சான்ஸ், அவர் பக்கம் சரண்டர் ஆகிறது தான். அவர் பக்கம் என்ன செய்யறது தான்? சரண்டர் ஆகிறது தான். சௌமனோமா எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வீட்டின் திறவுகளை நான் உனக்கு கொடுக்கிறேன், என் வீட்டின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன்ப்பா, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன், திறக்கவும் பூட்டுவதற்கு நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை கட்டி அமைத்துக்கோ. Glory to God. எல்லா அதிகாரங்களும் வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவனுக்கு உட்பட்டது. இதை நீ மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் சார்பில், என் சார்பில் நீ இருக்கிறப்பா, உன்னால இதை திறக்க முடியும், உன்னால இதை திறக்க முடியும்.
அப்படி கொஞ்சம் கவனித்து பாருங்க. என் வாசல்கள் தொடர்ந்து அடைக்கப்பட்டே இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தோம், சில வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. என்ன காரணம்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியலப்பா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறந்து தாங்க ஆண்டவரே. கேளுப்பா, எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறந்து தாங்க ஆண்டவரே. நான் எங்க போனாலும் தடையா இருக்குப்பா, எங்க போனாலும் தோல்வியா இருக்குப்பா. இன்னைக்கு எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறந்து தாங்கப்பா, திறந்து தாங்கப்பா. கேளு சகோதரா, சகோதரி கேளு. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இன்றைக்கு திறக்கப்படுகிற வாசல் ஒருவனாலும் அடைக்க முடியாத வாசல். இன்றைக்கு திறக்கப்படுகிற வாசல் ஒருவனாலும் பூட்ட முடியாத வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். திறக்கிறார். கர்த்தர் சொல்ல, நான் வாசலை உனக்கு திறக்கிறேன், நான் திறக்கிறேன், நான் திறக்கிறேன். என் வாசல் வழியா நீ உட்பிரவேசித்துட்டனா, இந்த வாசல் வழியா நீ உட்பிரவேசித்துட்டனா, உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பாய். உனக்கு முன்பாக இதோ 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 வாசல் திறக்கப்படுது, வாசல் திறக்கப்படுது, வாசல் திறக்கப்படுது. உட்பிரவேசி, உட்பிரவேசி சிஸ்டர், உட்பிரவேசிச்சிடு. கர்த்தர் சொல்றாரு, நானே வாசல், நானே வாசல். இந்த வாசல் வழியா உட்பிரவேசித்துட்டனா, இந்த வாசல் வழியா உட்பிரவேசித்துட்டனா, நீ ஆசீர்வாதத்தை பார்ப்ப. உள்ளம் புறமும் நீ ஆசீர்வாதத்தை பார்ப்ப. உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் வேலை செய்கிற ஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கும். சில காரியங்களை நான் பார்க்கிறேன், சில கீழ்ப்படியாம நம்ம செய்கிற வேலையில் அசதியா இருந்தது, மெத்தனமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் வேலையில், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வேலையில நான் உண்மையா இல்லப்பா. அந்த வேலையை நான் அசட்டையா நினைச்சேன். சில நேரத்தில் நம்ம வேலையை அசட்டையா நினைக்கிறோம், சில வேலையை அசட்டையா நினைக்கிறீங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையில நீ அசட்டை பண்ணாத. முழு மனதோடு அந்த வேலையை செய், அந்த வேலையை விருப்பத்தோடு செய், மன நிறைவோடு செய், சந்தோஷத்தோடு செய்து பாரு. கர்த்தர் அந்த வேலையில உனக்கு ஒரு உயர்வை தருவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். அந்நியன் அதை புசிப்பது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அது பலுகி பெருகும், அது பலுகி பெருகும்பா, அது பலுகி பெருகும். இன்னைக்கு ஆண்டவற்றை கேளு. இந்த வேலையை செய்வதற்கு வேண்டிய பலனை தாங்கப்பா, வேலையை செய்வதற்கு வேண்டிய பலனை தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? நீ கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் பலனை தருகிறேன், அந்த பலனை தருகிறேன். உன்னுடைய தோல் அந்த சாவியை சுமக்கிறதுக்கு வேண்டிய பலனை நான் தருகிறேன், தருகிறேன். ஒவ்வொருடைய தோளிலையும் கர்த்தர் தாவீதின் வீட்டின் திறவுகளை வைக்கிறான். பெற்றுக்கோ. தாவீதின் திறவுகள் எங்கேயே அல்ல, உன் தோளில் மேல், உன் தோளில் மேல். ரபா பா 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 பா. ரிபா பா 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 பா. எஸ் எஸ். தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாய் கடந்து போவா. தடைகளை உடைக்கிறவர். சில அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறக்கிறார், திறக்கிறார், திறக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்பட்ட பொழுது
எதையெல்லாம் அவன் இழந்தானோ இரட்டத்தலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். சொல்றாரு, இரட்டத்தலையான ஆசீர்வாதம் பிரதர், இரட்டத்தலையான ஆசீர்வாதம் சிஸ்டர் வருகிறது, வருகிறது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம், அவருடைய சமூகத்தில் சேரும் பொழுதெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு சேருங்க, ஒரு நம்பிக்கையோடு வாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் வரும் பொழுதெல்லாம் வாசலை திறப்பா. நீ வாசலை திறந்து கொடுக்கும் பொழுது, விசுவாசத்தின் வாசலை திறந்து கொடுக்கும் போது, இருதயத்தின் வாசலை திறந்து கொடுக்கும் போது, நீங்க எந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ அந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே 1000 மடங்கு ஆண்டவரே பலன் செய்யட்டும். கேட்ட சத்தியத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு வாசல்களை கர்த்தர் திறந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துல நாங்கள் உண்மையாயிருக்க உதவி செய்யும். தெய்வ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.